பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஒருவேளை எதிர்கால பயத்தோடு வந்திருக்கலாம். நாளைய தினம் எப்படி இருக்கும் பாச தெரியல, நாளைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கு எனக்கு தெரியல, என் சூழ்நிலை என்னவா இருக்கு எனக்கு தெரியல, என் நிலைமைகள் எப்படியாய் போக எனக்கு தெரியல. ஒருவேளை பயத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை எதிர்கால கலக்கத்தோடு வந்திருப்பீங்கன்னா, என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை அறிக்கை செய்ய பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதுனால, நீங்க என்னோடு இருக்கிறதுனால, நீங்க எனக்கு ஆதரவா இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரர் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுங்க. பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கைகளை தட்டி ஆமென். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லுங்க, பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். எதனால தெரியுமாமே? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய். சொல்லி பாடுங்க. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, சொல்லுங்க. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர். எஸ், நீங்க சொல்லி பாடுங்க. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்வீர். சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய். கரங்களை தட்டியாமே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை. சத்தமா சொல்லுங்க. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். நீங்க சொல்லுங்க. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர். எதனால? சேர்ந்து சொல்லுங்க. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை. நீங்க சொல்லுங்க, சத்தமா பாடுங்க. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். சொல்லி பாடுங்க. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே,
கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய், என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், சொல்லுங்க, பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். சத்தமா, எதிரிகளின் முன்னே என் தலையை, மீண்டும் ஒரு விசை பாடுங்க. எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். இன்னும் சத்தமா, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை, நல்ல கரங்களை தட்டி சத்தமாயாவே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. இன்னும் சத்தமாய் சொல்லுகாமே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. சத்தமாய், பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய், நீங்க பாடுங்க சத்தமாய். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய். ஏன் தெரியுமா? கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. நல்ல கையை தட்டியாமே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. மறுபடி ஒரு விஷயமே. கேடகம், எங்க கேடகம் நீங்க தான்ப்பா, எங்க மகிமை நீங்க தான் ஆண்டவரே. நாங்க பெற்ற சிறந்த கைமாறு நீங்க தான். எங்களை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கு நீங்க தான். எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வம் நீங்க தான். எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற நல்ல தெய்வம் நீங்க தான்ப்பா. உம்மை போல வேறொருவர்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ரட்சகர் இல்லவே இல்லப்பா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. இன்னொரு விசையாமே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை. கையை தட்டி சொல்ல பார்க்கலாமே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, சொல்லுங்க, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீ. சத்தமாய் சத்தமாய் தலை நிமிர. அவர் நம்முடைய தலை நிமிர பண்ணுகிறவர். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்களை நிற்க பண்ணுகிறவரே, எங்களை அசைவில்லாமல் காக்கிறவரே, எங்களை அசையாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவாக இருக்க நல்ல பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை புறக்கணியாதவரே, எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவரே, எங்கள் கேடகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் அடைக்கலமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றி எங்கள் இருளை வெளிச்சமாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர்தான் ஐயா, நீர்தான் ஆண்டவரே. உம்மை போல ஒருவர் இல்லை அப்பா, உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. நல்ல கையை தட்டி தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீ, கேடகம் நீ, மகிமையும் நீ,
நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய். சத்தமாய் கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. சத்தமாய் கேடகம், எங்க கேடகமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மகிமையே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கோட்டையே, எங்கள் தெய்வமே, எங்கள் ரட்சணிய கொம்பே, எங்களை நெகிழ விடாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணியாதவரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, நீ எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த இடத்தில் தலை குனிந்ததோ, எந்த இடத்தில் தலை கவிழ்ந்து நடந்தீர்களோ, எந்த இடத்தில் தலை குனிந்ததோ அதே இடத்துல என் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் தலையை நிமிர பண்ணி அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் இருப்பதனா தலை நிமிர செய்வி. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், ஓ நமக்காக அற்புதங்கள் செய்கிறவர், நம் சார்பில் யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. அவர்களை தலை நிமிர பண்ணுகிறார், உங்களை தலை நிமிர பண்ணுகிறார். எங்க உங்க தலை குனிந்து நடந்தீங்களோ, எங்க சில பிரச்சனைகள் மத்தியில தலை குனிஞ்சு தலை கவிழ்ந்து இந்த பிரச்சனையின் மத்தியில் அவமானப்பட்டுட்டனே, இந்த சூழ்நிலையை அவமானப்படுத்தி விட்டது, எங்கள் எதிரிகள் முன்பாக வெட்கத்தை ஏற்படுத்தி விட்டது, நான் இருக்கிற பகுதியில் என்னை வெட்கத்தை ஏற்படுத்தி விட்டது, நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வெளியில கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தலை நிமிரும், உங்கள் தலை நிமிரும். எந்த இடத்தில் தலை கவிழ்ந்ததோ, எந்த இடத்தில் தலை கவிழ்ந்து வெட்கத்தோடு நடந்தாயோ, எந்த இடத்தில் தலை நிமிர முடியாமல் கூனி குறுகி நடந்தாயோ, அதே இடத்தில் உன் தலையை நிமிர பண்ணி, உன் தலைக்கு ஹல்லேலூயா, உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒரு பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தாவீது தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தான், தன் தாயாரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். சொந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல. சிறு வயது முதல் அநேகம் தன் நெருக்கப்பட்ட என்று தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே சொல்லுகிறார். அநேக முறை நெருக்கப்பட்டவர் தாவீது, சொந்த தகப்பனாலே, சொந்த தாயாலே. சொந்த வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. தேசத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த பெத்லகேம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. எல்லாரும் விருந்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஈசாயின் பிள்ளைகள் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாரா. ஈசாயின் குடும்பம் கொண்டாட்டத்தோடு இருக்கிறது, ஈசாயின் உறவுகள் கொண்டாட்டத்தோடு இருக்கிறது, ஏன் முழு பெத்லகேமே கொண்டாட்டத்தோடு இருக்கிறது. ஆனா அந்த வீட்டில் கடைசி பிள்ளையா, சின்ன பிள்ளையா இருக்கிற தாவீதை ஒருவருமே அழைக்கலங்க, ஒருவருமே அழைக்கல. தாவீதை யாருமே கூப்பிடல, தாவீதை யாருமே கண்டுகொள்ளல. ஐயா, உங்க வீட்டில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்க உங்க வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளை கூப்பிட மாட்டீங்களா? எல்லா பிள்ளைகளை கூப்பிடுவீங்க தானே. இவன் கடைசி பிள்ளை, செல்லமா இருக்க வேண்டியவன். ஆனா இவனை யாருமே கூப்பிடல, யாருமே கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. விருந்து ஆரம்பித்தது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறவனை அழைக்கிறார். மூத்த அண்ணன் முன்னாடி வர்றார். ஆண்டவர் சொன்னார், நான் இவனை புறக்கணித்தேன், இவனை தெரிந்து கொள்ளல. இரண்டாவது ஆள் இவனையும் தெரிந்து கொள்ளல. மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, இப்போ ஒரே ஒருவர் மட்டும் அங்க நிற்கிறார். கிட்டத்தட்ட எல்லாரும் முடிஞ்சு போச்சு, எண்ணிக்கை க்ளோஸ். ஒருத்த மட்டும் நிற்கிறான். எல்லாம் நினைச்சாங்க ஓகே இவனை தான் இருக்கும். ஏன் சாமுவேலே நினைச்சிருக்கல இவனை தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், இவனையும் புறக்கணித்தேன், இவனையும் புறக்கணித்தேன். ஆச்சரியம். அப்பதான் சாமுவேல் கேட்கிறேப்பா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அல்லது வேற யாராவது இருக்கிறாங்களா? அப்பதான் நம்மால் சொல்றார், ஒருத்தர் இருக்கிறான்.
அவன் ஆடு மேய்க்கிறான். பிள்ளைகள் இருக்கிறானா இல்லையான்னு கேட்டா சொல்ல வேண்டியது என்ன பதில் தெரியுமா? இருக்கிறான் இல்ல. ஆனா தகப்பன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இருக்கிறான், ஆனா அவன் ஆடு மேய்க்கிறான். அப்படி அர்த்தம் தெரியுமா? இருக்கிறான், இவங்கள மாதிரி ராஜாவாகிறதுக்குரிய தகுதி அவனுக்கு கிடையாது. ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவன் ராஜா பதவிக்கு லாய்க்கு இல்ல. ஒருத்தர் இருக்கிறான், ஆனா ராஜாவாக தகுதி இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அரியணை ஏற தகுதியற்றவன். ஒருத்தர் இருக்கிறான், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், திடகாத்திரமான உடம்பு இல்லாதவன். ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த பதவிக்கு கொஞ்சம் கூட சரியில்லாதவன். சாமுவேல் சொல்றார், அப்படியா? அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் நான் விருந்துல கைய வைக்க மாட்டேன். தாவீது அழைப்பிக்கப்படுகிறார். எல்லாம் போய் தாவீதை காட்டுல எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க தெரியல, கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. தாவீது தூரத்தில் வரும் பொழுதே கர்த்தர் சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு. ஐயா, எந்த பெத்லகேமில் தாவீது புறக்கணிக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தாவீது தள்ளப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தாய் தகப்பன் ஒரு பொருட்டா எண்ணவில்லையோ, எந்த பெத்லகேமில் ஊரார் ஒதுக்கினாங்களோ, எந்த பெத்லகேமில் தாவீதை ஒரு பொருட்டாக யாரும் எண்ணவில்லையோ, அதே பெத்லகேமில் அதே ஜனங்கள் கண்கள் காண இதோ சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து தாவீதின் தலையிலே அந்த தைலத்தை ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பதான் தாவீது பாடுகிறார், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எப்படி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. ஐயா, ஆக்சுவலி எல்லா சகோதரர்கள் நினைச்சாங்க இந்த பந்தி எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஏன்னா நான் தான் ராஜாவாக போறேன், நான் தான் ராஜாவாக போறேன். 7 பேருக்குள்ள கனவு இருந்தது, 7 பேருக்குள்ள திராணி இருந்தது, 7 பேருக்கு தகுதி இருந்தது. அவன் சொன்னா இந்த பந்தி எனக்காகத்தான், இந்த பந்தி எனக்காகத்தான், இது எனக்கான பந்தி. ஆனா ஒருத்தர் எழும்பி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறேன். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட அதே பெத்லகேமிலே தாவீதின் தலையை உயர்த்தி அவனை ராஜாவாய் தேவன் தெரிந்து கொண்டார் என்று புறக்கணிக்கப்பட்ட உறவுகள் முன்பு, புறக்கணித்த தாய் தகப்பன் முன்பு ஒதுக்கி வைத்திருந்த அதே இடத்துல கர்த்தர் தாவீதை உயர்த்தி அழகு பார்த்தது உண்மைதான். நீங்க இருக்க இடத்துல உங்க தலை மேல கை வைங்க பார்க்கலாம். உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்க தலை குனிஞ்சு நடந்த அதே இடத்துல, நாங்கள் அவமானப்பட்டு நின்று அதே இடத்துல, நாங்கள் கூனி குறுகி நின்று அதே இடத்துல, நாங்கள் வெட்கப்பட்டு நின்று அதே இடத்துல, எங்கள் தலைகள் கவிழ்ந்து நடந்த அதே இடத்துல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நின்று அதே இடத்துல நீர் எங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறீரே, எங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறீரே. இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார், உங்கள் தலை நிமிர பண்ணுகிறார். எங்கே குனிந்ததோ, எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே கைவிடப்பட்டீர்களோ, எங்கே வேதனைப்பட்டீர்களோ, எங்கே உங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டதோ, எங்க நீங்க அவமானப்பட்டு தெருவில் தலை குனிஞ்சு நடந்தீங்களோ, எங்க 4 பேருக்கு முன்னால முகத்தை காட்ட முடியாம தலை குனிஞ்சு நின்றீங்களோ, எந்த உறவுகள் முன்பதாக முகத்தை காண்பிக்க முடியாமல் தலை குனிஞ்சு நின்றீர்களோ, ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன் தலையை உயர்த்துகிறேன், நான் உன் தலையை உயர்த்துகிறேன், நான் உன் தலையை உயர்த்துகிறேன். அற்புதங்கள் நடக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறது. சில இடங்களில் கர்த்தர் கனத்தை உண்டு பண்ணுகிறார். நீ அவமானப்பட்ட இடத்துல உனக்கு கனத்தை உண்டு பண்ணுகிறார். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்துல உனக்கு மதிப்பை உண்டு பண்ணுகிறார். நீ புறக்கணித்து எறியப்பட்ட இடத்துல கர்த்தர் உனக்கு மதிப்பை உண்டு பண்ணுகிறார். நீ தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் உனக்கு மதிப்பை உண்டு பண்ணுகிறார். நீ புறக்கணிக்கப்பட்ட அதே ஸ்தானத்துல சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்க தலையை உயர்த்துறாருங்க. ஏன் தெரியுமா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. சொல்லுங்க பார்க்கலாம். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி.
உம்முடைய பிரசன்னத்திலே நீர் உம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு தலை நிமிர்வு உண்டாகட்டும். உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனையோடு புறப்பட்டு வந்த இடத்துல மீண்டும் தைரியமாய் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் ஒரு தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆச்சரியமாய் நடத்துங்க. எல்லா கலக்கங்கள் மாறட்டும், எல்லா பயங்கள் மாறட்டும். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? இந்த வேளையில கர்த்தர் சொல்கிறார், உன் காலங்கள் உன் கரத்தில் அல்ல, உன் காலங்கள் உன் பொருளாதாரத்தை நம்பி அல்ல, உன் காலங்கள் உன் திராணியை நம்பி அல்ல, உன் காலங்கள் உன் சம்பாத்தியத்தை நம்பி அல்ல, உன் காலங்கள் உன் ஆரோக்கியத்தை நம்பி அல்ல. இந்த வேளையில கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அது என் கரத்தில் இருக்கிறபடினாலே ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துகிறவர், ஏற்ற காலத்தில் கனப்படுத்துகிறவர், ஏற்ற காலத்தில் உன்னை வாழ வைக்கிறவர், ஏற்ற காலத்தில் உன் தலையை உயர்த்துகிறவர். நான் உன்னை தலை நிமிரப்படுவேன். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிடமாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர்.